ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி வீடியோ. நான் உங்கள் ஷஃபிக். இன்றைக்கான வீடியோவில் ரீசெண்டாக விஜயண்ணா என்டிடிவி சேனலுக்கு ஒரு இன்டர்வியூன்றது கொடுத்துருக்காரு. அந்த ஒரு இன்டர்வியூவில் விஜயண்ணாக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் அண்ட் அதுக்கு அவர் என்ன ரிப்ளை பண்ணார், இதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த ஒரு இன்டர்வியூ இன்னும் ரிலீஸ் பண்ணலை, பட் சோஷியல் மீடியாவில் ஒரு சில கொஸ்டின்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன கேட்டாங்க அப்படின்னு யார் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ விஜயண்ணாவே இன்டர்வியூ எடுத்தவங்களுக்கு வேறு ஒருத்தவங்க இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அப்போ இந்த இன்டர்வியூ பற்றி கேட்கும்போது நாங்கள் என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டோம், அதுக்கு அவர் இதெல்லாம் ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர்ன்றது பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் விஜய் சாரை போய் மீட் பண்ணோம். 45 மினிட்ஸ் கிட்ட அந்த இன்டர்வியூன்றது நடந்தது. நாங்கள் நிறைய கொஸ்டின்ஸ்ன்றது கேட்டோம், பட் ஒரு கொஸ்டின்ஸ்க்குமே அவர் ஸ்கிப் பண்ணாமல் ரொம்ப நிதானமாக அமைதியாக ஒரு பதட்டமே இல்லாமல் அவர் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணார் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு இன்டர்வியூ எதுக்காகனா, இப்போ விஜய் சார் பொலிட்டிக்கல் இருக்கிறதுனால நிறைய அந்த பொலிட்டிக்கல் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. இப்போ அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குதுங்களா, ஸோ அதுவும் கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு இன்டர்வியூவில் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் அவர் ஆன்சர்ன்றது பண்ணியிருந்தாரு. அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு விஜய் அண்ணா பண்ண ரிப்ளைலாம் பார்க்கும்போது அண்ணன் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தோணிச்சு. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அவர் என்ன ஆன்சர் பண்ணியிருந்தாருன்னா, விஜய் சாரோடைய ஃபாதர் எஸ்ஏசி அவரோட படங்களில் நிறைய அரசியல் ரீதியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் நான் சின்ன வயசில் பார்த்து வந்ததால் எனக்கு அரசியல் புரிதல் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் அண்ணாவே சொல்லியிருந்தார். இப்போ நான் நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தமிழ்நாட்டில் நிலவரம் எப்படி இருக்குது, பொலிட்டிக்ஸுடைய நிலவரம் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். எம்ஜிஆர் சார், ஜெயலலிதா மேம், கருணாநிதி சார், இவங்க எல்லாருமே என்னோடய ரோல் மாடல்ஸ். இத்தனை வருஷமாக அவங்க பொலிட்டிக்கலில் எப்படி லீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அது எல்லாத்தையும் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் ஃபாலோவும் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இதை பேசிகிட்டு இருக்க முடியே டக்கு நீங்கள் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க, நீங்கள் தான் கிங் மேக்கரா அப்படின்னு. ஸோ அதுக்கு விஜயனா, நான் எதுக்காக கிங் மேக்கராக இருக்கணும்? அரசியலுக்கு நான் வந்தது நான் ஜெயிக்கணுத்துக்காக தானே தவிர வேறு யாரும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு இல்லை. அண்ட் இப்போ விஜயனா பொலிட்டிக்கல் இருக்கிறதுனால அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் எழுது. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் அவரை பார்த்து கேட்குறாங்க. அது எல்லாத்துக்குமே விஜயனா இங்கே ரிப்ளைன்றது கொடுத்துட்டாரு. நான் இந்த ஒரு தேர்தலில் மட்டும் நிற்கிறதுக்காக வரல, இது நீண்ட காலமான ஒரு பயணமாக தான் இருக்கும். இதுக்கப்புறமா நான் நிற்க போகிற எல்லா தேர்தலில் இதுவும் ஒரு தேர்தல் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. சினிமா லைஃப்பை பற்றியும் பேசியிருந்தார். 33 இயர்ஸ் ஆஃப் சினிமாவில் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய எஃபர்ட்ன்றது போட்டுட்டேன். அதுக்காக மக்கள் எனக்கு ஒரு இடத்துன்றது கொடுத்துட்டாங்க. பட் அது அவ்வளோ ஈஸி கிடையாது, அதில் நிறைய கஷ்டன்றது இருக்குது. அது எல்லாத்தையும் விட அரசியலில் நிறைய கஷ்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கேன்ற விஷயத்தையும் சொன்னாங்க. மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்காக என்னென்ன செய்யணும் அப்படின்ற யோசிக்கிற ஒரு அரசியல்வாதியாக தான் நான் இருப்பேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அண்டு நான் எனக்கு ஸ்கிரிப்டட் அரசியல்வாதியாக இருக்க விரும்பலை, நான் எனக்கு எப்போவுமே நம்பர் 2ஆக இருக்கும் பிடிக்காது அப்படின்ற விஷயத்தையும் சொன்னாங்க. நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற விஷயத்தையும் அங்கே சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ விஜய் அண்ணா மேலே இன்னும் வர கொஸ்டின்ஸ் என்னென்னா, நெக்ஸ்ட்டு தேர்தலில் அவரை பார்த்துக்க சொல்லுங்கன்ற ஒரு கொஸ்டின்ஸ் வருதில்ல, அதுக்கும் இப்போ விஜய் அண்ணா ரிப்ளைன்றது கொடுத்துருக்கேன். நான் எதுக்காக அடுத்த தேர்தலுக்கு நான் பார்க்கணும், ஃபஸ்ட்டு இந்த தேர்தலில் நான் பார்க்குறேன், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, பட் இந்த தேர்தலை நான் பார்க்குறேன், இந்த தேர்தலில் இப்போ நான் ஃபுல் ஃபோக்கஸ்ன்றது பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தையும் சொன்னாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா, ஏடிஎம்கே கூட நீங்கள் கூட்டணி வைப்பீங்களா அப்படின்ற கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் எதுக்காக கூட்டணி வைக்கணும், நான் இப்போது அரசியல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எல்லா விஷயத்துலையும் நான் ஜெயிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு. ஏன்னா இப்போ விஜய் சார் அந்த பொலிட்டிக்கல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எங்கே போனாலுமே அந்த ஒரு கூட்டம்ன்றது கூடுது. ஸோ பார்க்கலாம், அது ஓட்டா மாறுமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போ வரைக்கும் நான் எல்லா இதில் நான் ஜெயிச்சுட்டு தான் இருக்கேன், நான் எதுக்காக கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ கரூரை பற்றியும் அவர் பேசியிருந்தார். கரூர் இன்சிடெண்ட் ரொம்பவே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு இன்சிடெண்ட் தான். நிறைய உயிர்கள் போயிருந்துச்சு. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய நாள் ஆச்சு அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரத்துக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொன்னாங்க. பட் அந்த ஒரு விஷயத்தை வச்சு என்னை நிறைய பேர் இப்போது குறி வைக்கிறாங்க என்ன பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் விஜய் சாருடைய இந்த பொலிட்டிக்கல் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி கேட்குற ஒரு விமர்சனம் அதிகமாக வருதுன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஸோ எதுக்கு அவர் மக்களை போய் நேரில் பார்க்க மாட்டேங்கிறாரு, மக்களை போய் பார்த்து பேசலாமே அப்படின்ற கொஸ்டின்ஸை எல்லாருமே கேட்குறாங்க. அதுவும் இங்கே கேட்டிருந்தாங்க. அதுக்கு விஜய் சார் சொன்ன ஒரு விஷயம் தான் ரொம்பவே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப ஒரு சிம்பிளாக அது ஆன்சர்ன்றது பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு மக்களை போய் சந்திக்கணும், அதுக்கு நான் தயாராக இருக்கணும், நான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும், மக்களை போய் நான் பார்த்து பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ரொம்ப ப்ரிப்பேராக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொன்னாங்க. சும்மா நான் போய் மக்கள்கிட்ட எதுவுமே நம்ம போய் பேசிட முடியாது. அதோட கிரவுண்ட் ரியாலிட்டி என்னென்ன பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, என்ன நடந்துகிட்ருக்கு, அது ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் நான் போய் மக்களை சந்திக்க முடியும் அப்படின்ற விஷயத்தையும் சொன்னாங்க. அண்ட் ஃபைனலாக இவ்வளோ பேசிட்டு ஜனநாயகன் பற்றி பேசாமல் இருந்தால் எப்படி, ஜனநாயகன் படத்தை பற்றி அவர் பேசியிருந்தார். ஸோ நான் இந்த ஜனநாயகன் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பொலிட்டிக்கலில் இருந்தால் அப்போவே எனக்கு தெரியும் ஜனநாயகன் படத்துக்கு நிறைய ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு
இது வந்து ப்ரொடியூசருக்கு தான் ஒரு லாஸாக இருக்குது, அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும். அது எல்லாமே தெரிஞ்சு தான் நான் ஆக்சுவலாக நான் பொலிட்டிக்கல் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு விஜய் அண்ணா ரொம்பவே போல்டாக ஆன்சர்ன்றது பண்ணியிருந்தார். இந்த ஒரு சில கொஸ்டின்ஸ் ஆக்சுவலாக அவங்க கேட்டும் இருந்தாங்க. ஸோ இன்னும் அந்த 45 மினிட்ஸ்க்கான இன்டர்வியூ எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் ரொம்ப அரசியலில் போல்டாக தாங்க இருக்கார் மனுஷா. அவர் என்ன பேசணுமோ அது தெளிவாக இங்கே பேசிட்டார். என்ன செய்யணுமோ அதை அவர் ப்ராப்பராக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கா. ஸோ பார்க்கலாம். இதுக்கப்புறமா நிறைய இந்த இன்டர்வியூ ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா வேறு நிறைய மேபி ஏதாச்சும் ஒரு சர்ச்சே வரலாம், இல்லை நிறைய ஏதாச்சும் ஒரு நிறைய சோஷியல் மீடியாவில் பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு. ஸோ பார்க்கலாம் அந்த ஒரு இன்டர்வியூ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த ஒரு இன்டர்வியூ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் விஜய் சாரோட ஆன்சர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அதுவும் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். சொல்லி விடுமிச்சுங்கிறது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.